ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்க வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பனங்கிழங்க வேக வச்சு நான் எடுத்து ஆற வச்சுருக்குறேங்க. இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பனங்கிழங்க சேர்த்துக்கிட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறாங்க. மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது பொன்னிறமாக நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலில் இருக்கிற அந்த ஈரப்பதம் நல்லா போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் நல்லா போய் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பனங்கிழங்குல கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ ஆற வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போது இந்த பொட்டுக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து இது கூட சேர்த்திருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த கிழங்குலேருந்து கொஞ்சமாக நம்ம கைக்கு தக்கன மாதிரி சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மீதம் இருக்கிற கிழங்குலையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.